ஃபைனலி நம்ம வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் டேட்டா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்ரேடுன்ற டாபிக்குள்ள வந்துட்டு நிறைய இருக்கு. ட்ரேட் வாரா இருக்கலாம், டாரிஃப் பேரியர், நான் டாரிஃப் பேரியர், அதுக்கப்புறம் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டா என்னன்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் ஏற்றுமதி பண்ணுறதும் இறக்குமதி பண்ணுறதையும் நம்ம ட்ரேடுன்னு சொல்லுவோம். அந்த காலத்துலேருந்து நம்ம இதை பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம தான் வந்து பெரிய ஆளாக இருக்கணும், இவங்க வந்து பெரிய ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிற சண்டைகள், அதுக்கப்புறம் அது மேலே போடுற தேவையில்லாத ரெஸ்ட்ரிக்ஷன், சம்டைம்ஸ் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த கண்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறது, சில டைம்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஓகேவா? இப்போ வந்து இங்கே இருக்கிற என்ன கதைனா, இப்போ வந்து நம்ம கர்நாடகா இருக்குவா, அங்கே வந்து மேங்கோஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்து யூஎஸ்ஏல வந்து மேங்கோஸ் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரஷ்யா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யூஎஸ்ஏ என்ன பண்ணாங்கன்னா, மேங்கோ வந்துட்டு இந்த பெஸ்டிசைட் வந்து ஒரு 0.001% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து பேரியர் போடுறாங்க. இதை வந்து நான் டேரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டேரிஃப்னா ட்ரேடில் வந்து டேரிஃப்னு நம்ம வந்து டேக்ஸை தான் வந்து டேரிஃப்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து இந்தியா அதே மாதிரி பங்களாதேஷுக்கு லேப்டாப்பை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, 100 ருபீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்த 100 ருபீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பங்களாதேஷ் வந்து இதுக்கு வந்து டேரிஃபாக 30% போடுறாங்க. ஸோ பங்களாதேஷில் ஒரு கஸ்டமர் வந்து நம்மளோட லேப்டாப்பை வாங்கும்போது, கதைக்குள்ளே வருவோம். பங்களாதேஷ் நம்மக்கிட்டேருந்து ஒரு லேப்டாப்பை வாங்கும்போது, அந்த லேப்டாப் வந்து ஒரு கஸ்டமரால் வாங்கப்படும்போது நம்ம வந்து 130 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுப்போமே, இது வந்துட்டு டேரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து சைனா வந்து அதே 100 ரூபாய்க்கு லேப்டாப்பை விற்கும்போது, சைனாவுக்கு மட்டும் 100 ரூபாயை நீங்கள் உங்களுக்கு எந்த டேரிஃபும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் சொல்லும்போது, இது வந்து நமக்கு ஒரு டேரிஃப் பேரியர் தான். இது வந்து நான் டேரிஃப் பேரியர்னு சொல்லுவோம். இதை தேவையில்லாமல் உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை வச்சு இது வந்து எங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்களா, இது வந்து எப்படி சொல்கிறது, இது டேரெக்டாகவே டேக்ஸ் போடப்படுறதுனால இது டேரிஃப் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டேக்ஸ் டேரெக்டாக போட்டு நம்மளுக்கு அது பேரியராக இருந்ததுன்னா அது டேரிஃப் பேரியர். டேக்ஸ் இல்லாமல் வேறு விஷயங்களை வச்சு நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் சரியில்லை, நீங்கள் பண்ணுற பேக்கேஜ் சரியில்லை, நீங்கள் போடுற இந்த கவர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நான் டேரிஃப் பேரியருக்குள்ளே தான் போய் சேரும். ஓகேவா? அடுத்து என்ன ஸ்டோரின்றதை நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.